Welcome to video tutorial in tamil.blogspot.com. இந்த tutorial நாம் பார்க்க போகிறது program using explicit cursor and program using PL SQL table. உங்களுக்கு வந்து இப்போ இது ரெண்டையுமே இந்த tutorial பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ப்ரோக்ராமில் இப்போ கர்சர்னு பொதுவாக கர்சர்னு பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட சொன்னாலும் நம்ம செய்யலாம். இல்லை எக்ஸ்பிளிசிட் கர்சர்னு சொன்னாலும் இது செய்யலாம். இல்லை ப்ரோக்ராம் யூஸிங் PL SQL டேபிள்னு கேட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதினாலும் இப்போ நான் பண்ணுற ப்ரோக்ராமையும் பண்ணலாம். இது வந்து மூணுக்குமே பொதுவானது. இப்போ நான் பார்க்க போகிற ப்ரோக்ராம்னா இந்த மூணுக்குமே பொதுவானது. ஃபர்ஸ்ட் என்னென்னா PL SQL டேபிள்ஸ் அப்படின்னா நான் PL SQL கோடிங் மூலமாக அதாவது பர்டிகுலர் டேபிள் இருக்க ஃபீல்டையோ ரெக்கார்டையோ அக்சஸ் பண்ணுறது, அதாவது ஃபீல்டையோ ரோவையோ அக்சஸ் பண்ணுறது என்னதுன்னா PL SQL டேபிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பர்டிகுலர் ஃபீல்டை, அதாவது ஒரு டேபிள் இருக்க ஒரு ஃபீல்டை வந்து எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது? ஃபீல்டு என்னன்னா இப்போ இது வந்து ஒரு டேபிள்னால் இந்த ஐடிங்கிறது ஒரு ஃபீல்டு, நேம்ங்கிறது ஒரு ஃபீல்டு, பாஸுங்கிறது ஒரு ஃபீல்டு. இதை வந்து நம்ம எப்படி இதில் கொண்டு வர போகிறோம், கோடிங்கை வந்து எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம்? ஓகேவா? தனித்தனியாக பர்டிகுலராக ஒரு ஃபீல்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பர்டிகுலராக வந்து டேபிள் இருக்க வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் அக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சிண்டெக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா டேபிள் நேம், அது என்ன டேபிள் டாட் ஃபீல்டு நேம், பெர்சன்டேஜ் டைப். இந்த டேபிள் நேம் கண்டிப்பாக நீங்கள் போடணும், ஃபீல்டு நேம் கண்டிப்பாக போடணும். சப்போஸ் டைப் தெரியாட்டி அந்த ஃபீல்டு நேம், சப்போஸ் நீங்கள் ஐடி அந்த நம்பராக இருக்கும், இப்போ நேமாக இருந்தால் அது வந்து வேறு கேராக இருக்கும், அப்படி தெரியாட்டி மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வெறும் டைப் நேம் போட்டுடலாம். இதை மட்டும் மாற்றினா போதும். ஓகேவா? டேபிள் நேமையும் ஃபீல்டு நேம் மட்டும் போட்டால் போதும். இது மூலமாக என்ன செய்யலாம்னா பர்டிகுலர் டேபிள் இருக்க வந்து ஃபீல்டை வந்து நம்ம PL SQL கோடிங்கில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். EX41 சேவ் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ செட் சர்வர் அவுட்புட் அடுத்து கிளியர் ஸ்க்ரீன். அடுத்து டிக்ளேர் பிகின் அண்ட். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறது என்னன்னா ஏற்கனவே வந்து என்னென்னா நான் வந்து சதீஷ்னு ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ், ஓகேவா? இதுதான் இந்த டேபிளுக்கு என்ன சேவ் பண்ண நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேபிளாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை மை டேபிள்னு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இப்போ வந்து என்னென்னா சப்போஸ் இப்போ பேருக்கு வந்து போன டூரில் பார்த்தா வந்து மை டேபிள்னு அந்த டேபிள் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பர்டிகுலர் அந்த மை டேபிள் இருக்க பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் அக்சஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி, அதில் வந்து மை டேபிள் டாட் டேபிள் நேம் ஃபீல்டு நேம் பெர்சன்டேஜ் டைப். அது தெரியலனா பொதுவாக நம்ம டைப் நேம் போட்டுக்கலாம், பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து நேம்னு ஒரு ஃபீல்டு வச்சுருந்தேன்னா அப்போ நேம். இது வந்து இங்கே வந்து ஐடின்னு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ID1 ID1 ID2 எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருந்தால் ஈஸி, நான் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அது கண்டுதேன். இப்போ நேம் மை டேபிள் டாட் நேம்ங்கிறது ஃபீல்டு பெர்சன்டேஜ் டைப். அடுத்து வந்து பாஸ்வேர்டு மை டேபிள் நேம் ஃபீல்டு நேம் வந்து பாஸ் பெர்சன்டேஜ் டைப். ஓகேவா?
இப்போ நமக்கு தேவையான வந்து 3 ஃபீல்டையும் எடுத்தாச்சு. இங்கே 3 ஃபீல்டு தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு 2 ஃபீல்டு எடுத்தாலும் ஓகே, ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் ஓகே. இப்போ வந்து எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம் அதுதான் மேட்டர். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா டிக்ளரேஷன் பார்ட்டில் வந்து கர்சரை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இம்ப்ளிசிட் கர்சர்னாலும் எக்ஸ்பிளிசிட் கர்சர்னாலும் சேம் கான்செப்ட் தான். ஆனால் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வேறு, அந்த நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வேறு. ஓகேவா? இம்ப்ளிசிட்னா நம்ம கிரியேட் பண்ணணும், அது கிரியேட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்பிளிசிட் கர்சர் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ தான் என்னென்னா இப்போ எக்ஸ்பிளிசிட் கர்சர் இங்கே யூஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன செய்யணும்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது கர்சர் அந்த கர்சருக்கு ஒரு நேம் வைக்கணும். இப்போ வந்து மை செக்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இந்த கர்சரை வந்து எப்போ கிரியேட் ஆகணும் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், முடிவு பண்ணணும். எப்போனா இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டேபிள், அல்லது நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கனால வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் எந்த ஃபீல்டு வேணும்னு சொல்லி. ஐடி கொடுத்துருக்கோம், நேம் கொடுத்துருக்கோம், பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும்போது இந்த மை செக், ஓகேவா, இந்த மை செக், அதாவது மை செக்குங்கிற இந்த கர்சர் வந்து கிரியேட் ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து பிகின் ஓப்பன் கர்சர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அந்த கர்சர் மூலமாக கிரியேட் ஆகிற கர்சரை என்ன செஞ்சு அந்த கர்சர் மூலமாக இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு வார கர்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லூப்புங்கிறது ஒயில் லூப் மாதிரி தான், அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் பர்டிகுலராக. அது வந்து இதுக்கு வந்து எண்டிங்கே இல்லை. இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற ரோவை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கானது யூஸ் ஆகும். சிண்டெக்ஸ் வந்து என் லூப். இதில் வந்து கண்டிஷன் தான் இல்லை. ஓகேவா? இதுவும் வந்து லூப்பு தான். ஓகே, இட்ரேட்டிவ் தான். இது வந்து ஃபார் ஒயில் மாதிரி தான். ஆனால் இது வந்து என்ன இருக்குன்னா ஒன்று கண்டிஷன் மட்டும் இருக்காது. இப்போ ஃபெட்ச் ஐடி கமா நேம் கமா பாஸ்வேர்டு. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மை செக்ங்கிறது கர்சர். இந்த கர்சர் வந்து எப்போ வந்து உருவாகும்னா இந்த செலக்ட் இந்த ஐடி உருவாகுது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்னா மை செக்னு கர்சரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த கர்சரில் இருக்க இன்ஃபர்மேஷனை பிரித்து என்ன வச்சுக்கிறோம், இதில் வச்சுக்கிறோம். மை செக்னு இருக்க அந்த கர்சரில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஐடி நேம் பாஸ்வேர்டுங்கிற நம்ம வேரியபிளை வந்து என்ன செஞ்சுக்கிறோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் இதுக்கு வந்து லைனுக்கு வந்து அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டேபிளே இல்லை, இந்த ரெக்கார்டே இல்லை அப்படின்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடு. நாட் ஃபவுண்ட். ஓகேவா? சப்போஸ் எப்போ வந்து இது வந்து அந்த மாதிரி ரெக்கார்டாக இல்லை, அந்த மாதிரி டேபிள் இல்லைன்னா அது எக்ஸிட் ஆயிரும். கடைசியில் வந்து எண்டு, ஏதாவது இந்த எக்ஸிட்டை பார்த்த உடனே இந்த கண்டிஷன் ஓகே ஆனால் இந்த எக்ஸிட் பட் ஒர்க் ஆரம்பிச்சிடும். அப்படி ஒர்க் ஆரம்பிச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே போயிடும்னா இந்த எண்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போயிடும். இடையில எந்த லைனுமே ஒர்க் ஆகாது. ஓகேவா? அப்போ வந்து சப்போஸ் வந்து இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், ஃபவுண்டாக இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? அது நாட் ஃபவுண்டாக இருந்தால் எக்ஸிட் ஆகி வெளியே போயிடும். சப்போஸ் ஃபவுண்டாக இருந்தால் இது உள்ளே வந்துடும். உள்ளே வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். டி
bms output dot put underscore line. ஃபஸ்ட்டு எதை பிரிண்ட் பண்ண போகிறோம்னா ஐடியை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஐடி பைப்லைன் ஒரு ஸ்பேஸ் விடுறக்காண்டி இது. இப்போ கன்ஜெக்ஷனுக்காண்டி திரும்பி ஒரு பைப்லைன். அடுத்து என்னென்னா நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு பைப்லைன் கன்ஜெக்ஷனுக்காண்டி, ஒரு கேப்புக்காண்டி சிங்கிள் கொட்டேஷன், அடுத்து பைப்லைன், அடுத்து பாஸ்வேர்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஏதாவது தப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மை டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை பூரா நம்ம கர்சர் மூலமாக, அதாவது எக்ஸ்பிளிசிட் கர்சர் மூலமாக ஃபெட்ச் பண்ணி எடுத்திருக்கோம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வெப்சைட் பண்ணும்போது அதை பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எடுத்து காட்டணும், டிஸ்பிளே பண்ணி காட்டணும், அதை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும். ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கர்சரோட யூஸ் உங்களுக்கு ரொம்பையும் பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பர்டிகுலர் டேபிள் இருக்க இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அது டேபிள்னு ப்ரோக்ராம் கேட்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், கர்சர்னு கேட்டாலும் இதை எழுதிக்கலாம், இல்லை எக்ஸ்பிளிஸ் கர்சர்னு மென்ஷன் பண்ணி கேட்டாலும் இந்த ப்ரோக்ராம் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.